Hello viewers, welcome back to my channel Home to Hotel Recipes. இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடில் கார கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் நான் 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பச்சரிசிக்கு பதிலாக பச்சரிசி மாவும் எடுத்துக்கலாம். இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி அரிசியில் இந்த மெத்தடில் செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக வரும் கொழுக்கட்டை. இப்போ நான் வந்து மிக்ஸி ஜாரில் அரிசியை அலசிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு போட்டிருக்கேன். இப்போ இது கூட நம்ம அரிசி எடுத்த அதே கப்பில் 1 கப்பு தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்க போகிறோம். நல்லா அந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும். அடுத்தது இப்போ அடுப்பில் ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்குவோம். அதில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய், நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதே யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலையை அந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குவோம். காஞ்ச மிளகா 3லேருந்து 5 மிளகா வரைக்கும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து மிளகா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் வதக்குங்க. இப்போ கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா துருவிய தேங்காய் 1 கைப்பிடி அளவு, தேங்காயை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாக விடக்கூடாது தேங்காயை. அதனால லைட்டாக வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து அரிசி தண்ணியிலையும் உப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச அரிசி ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். அரிசி நல்லா வெந்துடும். நல்லா இந்த பதத்துக்கு வரணும். மாவு வந்து கடாயில் ஒட்டாமல் வரணும். அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி கையில் எடுத்து பாருங்கள், நமக்கு உருட்டை வரணும். இந்த அளவு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ மாவு வந்து நம்ம கை சூடு தாங்குற அளவுக்கு ஹீட் இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிக்கலாம். நம்ம வந்து மிளகாயெல்லாம் சேர்த்து உருண்டை பிடிக்கல. வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் ஒதுக்கி வச்சுட்டேன். மிளகாய் இல்லாமல் தான் நான் உருட்டுறேன். மீடியமாக உருட்டுங்க, ரொம்ப டைட்டாக உருட்டிடாமல் மீடியம் ஃபோர்ஸில் உருட்டுங்க. இப்போ நான் எல்லாம் உருண்டையும் உருட்டி வச்சுட்டேன். அடுத்தது நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோம். நான் வந்து தண்ணி கொதிக்க வச்சுட்டேன். தண்ணி கொதித்ததுக்கப்புறமா மேலே அந்த மாதிரி தட்டில் நாம் உருட்டின எல்லா உருண்டையும் பரப்பி வச்சிடுறேன். ரொம்ப நிறைய உருண்டை வைக்காதீங்க, ஈவனாக ஸ்டீம் வர்ற மாதிரி பரப்பி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5லேருந்து 7 நிமிஷம் மேக்ஸிமம், அதுக்கு மேலே ஆகாது. அதுக்கு மேலே ரொம்ப நேரம் வச்சிங்கன்னாலும் உருண்டை வந்து ஹார்ட் ஆயிரும். அதனால் மேக்ஸிமம் 7 மினிட்ஸ் வைங்க, அதுக்கு மேலே வைக்காதீங்க. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு கொழுக்கட்டை. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சாஃப்டாக வரும். எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.